Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம 90s kids ஃபேவரட்டான பேக்கரி ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பன்னு. இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. இது செய்கிறதுக்காக நான் அவன்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, வீட்டில் இருக்க நார்மல் கடாயை வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 50லேருந்து 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்தாலும் சரி, சூடே இல்லாமல் ஜில்லுன்னு இருந்தாலும் சரி, இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருவோம். அந்த ஈஸ்ட் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்குள்ளார அது ஆக்டிவேட் ஆகிற டயத்தில் ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பன் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை ட்ரை மிக்சராக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் அல்லது மில்க் பவுடர் இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்டிங் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கொடுக்கும் உங்களுக்கு பண்ணை. அதுக்காக தான். இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. தண்ணியோ பாலோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேணாம், அந்த ஈஸ்ட் தண்ணியை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டயத்தில் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற பக்குவத்துக்கு மாவு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த வெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை குறைஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா நீட் பண்ண போகிறோம். பன்னு வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மைதா வந்து க்ளூட்டனை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த க்ளூட்டனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த மாவை பிசையணும். ஸோ குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இந்த மாவை இந்த மாதிரி இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டேன். நம்ம மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். அந்த க்ளூட்டன் ரிலீஸ் ஆக உங்கள் மாவு வந்து கையில் ஒட்டுற தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நாம் வந்து நல்லா மேலே வந்து விரிசல் இல்லாமல் டக் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஓரங்களை நல்லா மடித்து விட்டு மேலே வந்து ஸ்மூத்தாக தெரிகிற மாதிரி மாவை வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக ஒட்டாமல் வருது. இப்போ இந்த மாவு பயங்கர சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வச்சு மாவை புளிக்க விட போகிறோம், அதாவது ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபர்மெண்ட் ஆக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அது ஃபர்மெண்ட் ஆகிற டயத்தில் நாம் வந்து போய் தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலருக்கு ஏற்ற மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து க்ரீனு, ஆரஞ்சு, ரெட்டு இந்த 3 கலரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா சுக்கும் ஏலக்காவும் கலந்த பொடி வந்து ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஸோ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த தேங்காய் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு டபுள் ஆகிருக்கு. இப்போது இதை லைட்டாக இந்த மாதிரி வந்து அமுத்தி விட்டுட்டு ஓரங்களெல்லாம் எடுத்து திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு ஒர்க் ஏரியாவில் லைட்டாக நீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நீட் பண்ணதுக்கப்புறமா இதை சம அளவாக 2 பாகங்களாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 போர்ஷனாக அதை பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துகிட்டு முதல்ல சொன்ன மாதிரியே நல்லா நீட்டாக டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணி ஒரு பாகத்தை இந்த மாதிரி மாவை டஸ்ட் பண்ணி சப்பாத்தி விரிக்கிற கட்டையில் நாம் நல்லா விரிச்சுக்கலாம்.
இதை ரொம்ப மெலிசாக விரிச்சிடக்கூடாது, ரொம்ப மொத்தமாக விரிச்சிக்கூடாது. ஓரளவு மீடியம் சைஸில் விரிச்சிக்கலாம். இதுதான் நம்ம பன்னோட அந்த கீழ் பகுதி. ஸோ பாருங்கள், இது இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அல்லது நெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொண்டு வந்து இந்த விரிச்ச மாவை வைக்க போகிறோம். வச்சு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஸ்டஃபிங் இதை நல்லா அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து மேல் லேயருக்கு இன்னொரு பாதி மாவை அதே மாதிரி விரித்து மேலே க்ளோஸ் பண்ணிட போகிறோம். சிலர் வந்து இந்த ஆலு பரோட்டா, கோபி பரோட்டாக்கு செய்கிற மாதிரி மாவை வந்து ஒரே மாவாக எடுத்து நல்லா மொத்தமாக விரிச்சிட்டு அதில் ஸ்டஃபிங்கை வச்சு அழகாக சீல் பண்ணி விரிப்பாங்க. பட் பிகினர்ஸ்க்கு அது செய்ய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால தான் எல்லோரும் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி 2 லேயராக கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஓரங்களை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நல்லா சீல் பண்ணியாச்சு. இப்போது இது காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக இது மேலே வந்து நான் தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா டபுளாக இருக்குது திருப்பி. ஸோ நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது மேலே வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் கோல்டன் கலர் கிடைக்கும். சிலர் வந்து முட்டையோட மஞ்சக்கரும் ப்ரஷ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பாலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கடாய், அது மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்டு, அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன் பிளேட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட பன் சூப்பராக ரெடியாக இருக்குது. லைட்டாக ஓரங்கள் கோல்டன் கலரில் மாறினோன்னே நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா மொறுன்னு ஆயிரும், சாஃப்டாக இருக்காது பன்னு. ஏன் அப்படின்னா நீங்கள் அடுப்பில் செய்கிறதுனால ஹீட் வந்து கீழேருந்து மேலே வரும். அதனால் பாட்டம் குயிக்காக குக் ஆயிரும், கலரும் கீழே நல்லா கோல்டன் கலரில் மாறிடும். நீங்கள் மேலே கோல்டன் கலர் ஆகணும்னு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னு வந்து சாஃப்ட்னஸை லூஸ் பண்ணிடும். இதே அவனில் செஞ்சீங்க அப்படின்னா ஹீட் மேலேருந்து கீழே போகும். அதனால் மேலே ஃபஸ்ட்டு கோல்டன் கலரில் மாறிடும். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை ரீசன். ஸோ இது மேலே இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஆற வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை அப்படி வச்சு எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும். பாருங்கள் கீழே எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ நீங்கள் அடுப்பில் பண்ணால் இதுதான் டிஃப்ரென்ஸ் அவனுக்கும் அடுப்புக்கும். கீழே குயிக்காக கலர் மாறிடும், மேலே வந்து லேட்டாக தான் கலர் மாறும். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்மளோட பன்னு. நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம சூப்பரான 90s ஃபேவரட் தேங்காய் பன் ஜம்முன்னு ரெடி ஆச்சு. இனிமேட்டு இந்த தேங்காய் பண்ணை நீங்கள் பேக்கரியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.